பையன் கிளாஸ் ரூம் கூட்டி குப்பை கொட்டிட்டு இருக்கையில 2 பசங்களும் சேர்ந்து கையொருத்தன் கால் ஒருத்தன் முடிச்சு நேற்று கடந்த அனல்லையும் இன்னைக்கு எரிஞ்ச தீயிலையும் தூக்கி போட்டாங்க. கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாகவும் இருக்குது. கருப்பாக இருக்கிற, ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பையனோட மன அழுத்தத்துக்குள்ள உண்டாக்கி எங்ககிட்ட சொல்லி ரொம்ப நாளாகவே அழுதுட்டு இருந்திருக்கிறார். இந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. எந்த காலத்தில் இருந்தாலுமே நம்ம ஜாதி பேசக்கூடாது. இவங்க அப்பா ஃபோன் பண்ணல, எனக்கு உசுரே இல்லைங்க சார். ஜாதி பெயரை சொல்லி 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவர்கள் 2 பேர் கை கால்களை பிடித்து எரியும் குப்பையில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலத்த தீக்காயத்துடன் ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மாணவன் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக தன் மகனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாணவனின் தாய் கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார். குப்பையை எரிஞ்சிட்டு இருந்தாங்க, ஒரு குழிக்குள்ளே அப்படியே தூக்கி போட்டானு கையும் கலந்துருச்சு. என்ன ஏஜ் ஆகுது? 13. 8th படிக்கிறீங்களா? ஆமாம். பையன் பேர் ரக்ஷித்து. நாங்கள் மரியபுரம் மேற்பகுதி கிராமத்திலேருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றோம். 8th ஸ்டாண்டர்டு குன்னத்தூர் பள்ளியில் என் பையன் படிக்கிறான். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜாதி பேரை சொல்லி கருப்பாக இருக்கிற கெட்ட வார்த்தை பேசியும் தகராறு நடந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். விளையாட்டு பசங்க சரியாக போயிடும் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதாச்சியா 4 மணி அளவில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கையில் என்னோட பையன் கிளாஸ் ரூம் கூட்டி குப்பை கொட்டிகிட்டு இருக்கையில் 2 பசங்களும் சேர்ந்து கையொருத்தன் கால் ஒருத்தன் முடிச்சு நேற்று கடந்த அனல்லையும் இன்னைக்கு எரிஞ்ச தீயிலையும் தூக்கி போட்டாங்க. கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாகவும் இருக்குது. நாங்களும் ரொம்பவுமே எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு. எங்களால் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறோம். எங்களுக்கு இது சார்கள் கூடவே ஆஸ்பத்திரிக்குள்ளே வரல. குன்னத்தூர் ஜிஹெச்சில் தான் அத்தனை பேர் இருந்தாங்க. இங்கே ஆம்புலன்ஸ் வந்ததுப்போ பெருந்துறை கூட்டிகிட்டு வந்தோம். ஃபஸ்ட் எய்டு மட்டும்தான் அங்கே பண்ணாங்க. ஆனால் இங்கே எங்கள் கூட சார் எதுவுமே வரல. கேட்டால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. சார் டீச்சர்ஸே கருப்பாக இருக்கிற, ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பையனோட மன அழுத்தத்துக்குள்ள உண்டாக்கி எங்ககிட்ட சொல்லி ரொம்ப நாளாகவே அழுதுட்டு இருந்திருக்கிறார். இப்படி பெற்றவங்க நல்லா செட்டான ஸ்கூலு தான். நாங்கள் அவங்கள நம்பி, ஆசிரியரை நம்பி தான் அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. இதை எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அந்த ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் எல்லாமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. எங்கள் கூட எங்கள் ஆஸ்பத்திரி வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. போலீஸும் எதுவும் எங்களை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் இல்லை. இப்போ பத்திரிக்கை ப்ரெஸ் தான் வந்திருக்குது. இதுக்கு எங்களுக்கு சரியான பதில் எங்களுக்கு தகவல் சொல்லணும் கவர்மெண்ட்டு. 2வது இந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. எந்த காலத்தில் இருந்தாலுமே நம்ம ஜாதி பேசக்கூடாது. அந்த குழந்தை பிஞ்சு மனசில் ரொம்பவுமே நஞ்சா விதைச்சிட்டாங்க. என் பையனுக்கு ரொம்பவே மன வருத்தமா இருக்கு. சம்பந்தமா காவல்துறையில சொன்னீங்களா? சொன்னா அவர் வர்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வரல. மணி 9 எந்த காவல்துறை? குன்னத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னோம். மரியபுரத்துலேருந்து வராங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. பசங்களுக்குள்ளேயே சண்டை டீ குளிக்கல. இப்போ 2 பசங்க தூக்கிக்குள்ளே போட்டாங்க. பையனுக்கு காயம், உடம்பெல்லாம் காயம். என்ன சண்டை போட்டாங்க? என்ன சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க? என்ன சண்டைன்னா பையன் கருப்பாக இருக்கிறான், குரங்கு அப்படி இப்படின்னு என்னமோ பேசிக்கிறாங்க. இந்த பையன் தைரியமாக எங்ககிட்ட சொல்லுவானுங்க. நான் சரி பசங்களுக்குள்ளே சரியாக போயிடும் அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. இது பள்ளி ஆசிரியர் தான் நடவடிக்கை எடுத்து யாருமே எடுக்கல. உங்களுக்கு எனக்கு பள்ளி ஆசிரியர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாருங்க. நான் திருப்பூர் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறேங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே வரும்போது இங்கே ஆம்புலன்ஸ் கூட என் சம்சாரம் மட்டும்தான் வந்துருக்குது. என் பாப்பாலும் யாருமே வரலைங்க சார். யாராவது ஒருத்தர் கூட அனுப்பணும் இல்லைங்க. லேடிஸ் தனியாக விடக்கூடாது இல்லைங்க. யாருமே வரலைங்க. ஸ்கூல்லேருந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணலைங்க. போலீஸ் 6 மணிக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒருத்தருமே வரலைங்க. ஸ்கூல் அந்த பசங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே எடுக்கலைங்க. இது சம்பந்தம் காவல் நிலையத்தில் சொன்னீங்களா? ஆமாங்க. இங்கேருந்து இவர் சொன்னாருங்க கூப்பிட்டு. அவரும் எனக்கு ஃபோன் பண்ணாருங்க. ஆனால் வரனாருங்க. இன்ன வரைக்கும் வரலைங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.